உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கான தம்ப்நெயிலை ப்ரொஃபஷனலாக அது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ கீழே அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற டெக் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட யூடியூப் வீடியோஸ்க்கு தம்ப்நெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் சூப்பரான கண்டென்ட்ஸாக போட்டாலும் அந்த தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் உள்ளுக்குள்ளே நிறைய சூப்பரான கண்டென்ட்ஸ், நிறைய ஃபன்னி கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸாக போட்டிருந்தாலுமே அந்த தம்ப்நெயிலில் அட்ராக்ஷனாக இருந்தால் தான் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி அந்த கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈஸியாக மேக் பண்ணுறது, அதுவும் ப்ரொஃபஷனலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது பிக்சல் ஆப், பிக்ஸாட். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க் யூஸ் பண்ணி அந்த தம்ப்நெயில்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ஆப் யூஸ் பண்ணி ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கான தம்ப்நெயிலை எப்படி ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இதான். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியாஸ்க்கு உங்களால் தம்ப்நெயில்ஸை மேக் பண்ண முடியும். ஸோ மேலே சர்ச் ஐக்கனுக்கும் அதை கிளிக் பண்ணி யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு சர்ச் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எம்டியான ஒரு பேஜ் இருக்கும், அதில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டிஃபால்ட்டான நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு குட்டி ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வர சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கார்னர்ஸ் இருக்குல்ல, அந்த 4 கார்னர்ஸ்லேயும் ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, எந்த சிம்பிளாக இருந்தாலும் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்ப்நெயில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அந்த ஸ்பியரு, இந்த மாதிரி இன்டூ சர்க்கிள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடில் அந்த கார்னரில் எந்தெந்த மாதிரியான ப்ரொஃபஷனலான டெம்ப்ளேட்ஸில் இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியான டெம்ப்ளேட் ஒரு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட டெக்ஸ்ட் ரைட் சைடில் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கோங்க. இது ஏன் வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூடியூப் வீடியோஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடும், அதாவது 7 மினிட்ஸ் அப்படின்னு காட்டும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரைட் சைடில் டெக்ஸ்ட் கொடுக்குறப்ப அந்த டைமும் இந்த டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஆகிறப்ப நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறீங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தெரியாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தம்ப்நெயிலோட டெக்ஸ்ட்டை லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்டான ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. அதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். இல்லை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அன்குரூப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். மேலே அந்த டார்க்கான ஃபாண்ட்டை எடிட் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்கள் எந்த வீடியோ போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. மேலே அந்த லைட்டட் டெக்ஸ்ட்டு வந்து உங்களோட சேனல் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எம்டி கிரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வந்து யூடியூப் வீடியோஸ்க்காக மேக் பண்ணிங்க. ஸோ அதனால் என்னோட யூடியூப் சேனலுக்கு தேவையான யூடியூப் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் கூகுளில் கூட டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதாவது கூகுளில் யூடியூப் தமிழ் அப்படின்னு போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிக்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதில் 16:9 ரேஷியோ எந்த ஃபோட்டோக்கு இருக்கோ அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுக்குறது தான் மட்டும் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பட் இதில் பிக்சல் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜஸ்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ அது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ சப்போஸ் அந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் வேறு கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட், க்ரீன், எல்லோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் அது கொடுத்து கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு உங்களோட தம்ப்நெயிலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரிக் வந்து பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். நான் பிக்சட் வந்து போய்க்கிறேன். ஸோ பிக்சட் பண்ணக்கப்புறம் ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கு பார்த்தீங்களா, இந்த ஏரோ மார்க்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏரோ மார்க் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு எந்த ஏரோ மார்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டு. ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தம்ப்நெயிலில் ஒரு டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருப்பீங்க, அதாவது ஹவு டு எடிட் தம்ப்நெயில் அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பீங்க. அதில் யூடியூப் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோக்கு இந்த ஏரோ மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி தான் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஏரோ மார்க் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஏரோ மார்க் கொடுக்கலாம், இல்லை 2 கொடுக்கலாம். மோஸ்ட்லி 2 கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ செகண்ட் ஏரோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டில் ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான பிளேஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து ஏரோ மார்க் போட்டு காட்டுங்க, அப்படிலாம் சர்க்கிள் போட்டு காட்டுங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி தான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆப் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கை யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இந்த தம்ப்நெயில்ஸ் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ரொஃபஷனல் தம்ப்நெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட 28 வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் வந்து மேக் பண்ணிக்கேன். ஸோ நீங்களே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் பார்த்து இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் எம்டி கிரியேஷன்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.